Hello friends, welcome to XHTML and CSS Tamil tutorial part 18. हम வந்து போன கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஃபார்மோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். போனதில் யூசர் நேம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது யூசர் நேம் இப்போ பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, பாஸ்வேர்டுக்கு ஒரு எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். பாஸ்வேர்டு நார்மலாக யூசர் நேம் போட்டுங்களா, அது பாஸ்வேர்டுன்னு போடுங்க. செமிகோலன் போட்டு அதுவும் இம்போர்ட் டைப் வாங்குங்க. இம்போர்ட் போட்டேன். இங்கே ஏன் கலர் இப்படி காட்டுதுன்னு தெரியுதுங்களா, ரெட் கலரு. ஏன்னா நான் இங்கே முடிக்கவே இல்லை, அதனால் இப்போ தெரியுதுங்களா மறந்து. இது மாதிரி தவறுங்க, நான் தவறு பண்ணுறாட்டுறதுக்காக சொல்லலை. சின்ன சின்ன ரங்க வரும், கலர் மாறுறது மாதிரி இந்த நோட்பேட் ++ஐ காட்டி கொடுத்துடும். அதனால் அதுதான் அந்த நோட்பேட் +அதோட நிறைய இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலையும் இதே யூஸ் பண்ணுங்கள். இப்போது டைப் வந்து என்ன டைப்பு அப்படின்றத போட்டுருங்க. நம்ம வந்து இப்போ மேலே டைப் போட்டோம், இது பாஸ்வேர்டுனால பாஸ்வேர்டுன்றத டைப்பாக போடலாம். பாஸ்வேர்டு அதுக்கு நேம் வாங்கிக்கோ. நேம் வந்து இதுக்கும் பாஸ்வேர்டு போட்டுருங்க. நீங்கள் எந்த பேர் வேணாலும் போடலாம். பாஸ்வேர்டுன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால். ஏன் இங்கே இருக்கிறதெல்லாம் எழுதலை, அது நம்ம இஷ்டம், நம்ம எழுதலாம், அது போகலாம். அது நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சைஸ் மட்டும் போடுறேன், ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக. சேவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ண காட்டுறேன். தெரியுதுங்களா, லோட் ஆச்சு, மேலே சுற்றி லோட் ஆச்சு. என்டர் ஹியர் வேல்யூ எழுதியிருக்கேன், இங்கே அதை எழுதலை, அதனால் வரல. இங்கே பாஸ்வேர்டு ஒரு டேப் இங்கே நம்ம வச்சுட்டு எழுதலாம். மாரி இங்கெல்லாம் தான் பாஸ்வேர்டுக்கான இன்புட். நான் இதெல்லாம் அழிச்சிட்றேன், லிமிட் எதுவும் தேவையில்லை, வச்சிட்றேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி எழுதிட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு பட்டன் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றியும், பட்டன் அதாவது செக் பாக்ஸு ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேரை. அது எப்படின்றதையும் பார்த்தாலும் மேல் அப்படி மேலா ஃபீமேலா அப்படின்றது மேல்னு போடுங்க. இன்புட் டைப், இந்த இன்புட் டைப் அப்படின்ற எழுதுறீங்க இல்லைங்களா, அது அங்கே தாங்க வேலையே இருக்குது. நீங்கள் மேலுன்றதா வேறு கூட ஏதாச்சும் எழுதலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இன்புட்டில் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுனா போதும். அதுதான் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ரேடியோ வேணுமா, இல்லை ரேடியோ பட்டன் வேணுமா, இல்லை செக்ஸ் மாதிரி வேணுமா அப்படின்றத தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். நான் ரேடியோன்ட்டு எழுதுகிறேன். வந்து நேம் வந்து என்னத்தை குறிப்பிட்டது அப்படின்றதுக்காக செக்ஸ் அப்படின்றத பற்றி போடுறேன். அப்புறம் அதுக்கான வேல்யூ நமக்கு மேலேன்றதுனால மேல்னே போடுறேன். பார்த்தீங்களா, முடிச்சிட்டேன். இங்கே ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்ப்போங்க. இது வந்து இன்புட் வாங்கிறது, ஆனால் இது வந்து சொல்கிறதுன்றதுனால அவங்கள டிஃபால்ட்டாக இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ப்ரௌசரில் காட்டினா தெரியும்னு தெரியுதுங்களா. மேல் வெறும் மேல் மட்டும் எழுதியிருக்கேன், மேல் எழுதுனா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். டைப் ஒரு செக்ஸ் நான் போடுறேன், செக்ஸ் வேணால் ரேடியோ போடுறேன். அப்புறமா செக்ஸ் பாக், ஏன்னா அப்போ தான் டிஃப்ரெண்ட் காட்டுவேன்னா செக்ஸ் பாக்கும் ரேடியோக்கும். அது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நேம் வந்து இதுவும் செக்ஷன் போட்டுக்கோங்க. வேல்யூ வந்து ஃபீமேல். இது ஒரு டைம் நீங்கள் டைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு மறக்காது, ஓகேங்களா. அதனால் பண்ணுங்கள். நம்ம மேல் ஃபீமேல் அப்படின்றதுக்கு எழுதியிருக்கேன், ரெண்டையும் சேவ் பண்ணி காட்டிடுறேன். தெரியுதுங்களா, இதுதான் அந்த பாருங்கள். இப்போது நான் இது கிளிக் பண்ணேன், ஆனால் ரெண்டுமே செலக்ட் ஆகாது, ஒன்று மட்டும்தான் செலக்ட் ஆகுது. ஏன்னா மேலும் இருந்தால்
மேலாக இருக்கும் இல்லைனா ஃபீமேலாக தான் இருக்கணும் அப்படின்றது டிஃபால்ட்டாக HTML ரெடி பண்ணவங்களே இதை எழுதினது பாருங்கள். இந்த ரேடியோ பட்டனோட சிறப்பு தான். இப்போ செக் பாக்ஸு என்ன அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் காட்டுறோம் பாருங்கள். இப்போது நார்மலாக ஒரு பிரேக் லைன் போட்டுடுறேன், ஏன்னா அப்போ தான் கீழே அடுத்த லைன் வர மாதிரி. சின்னதாக ஒரு பேரா மாதிரி எழுதிடுறேன். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு போடுறேன். கொஸ்டின் மார்க் போட்டுடுறேன். தெரியுதுங்களா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து இங்கே செக்ஸ் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சீனு அப்படின்னு போட்டு அதுக்கு இன்புட் டைப் வாங்குகிறேன். இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் நேம் வந்து சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் போடுறேன். நான் ஃபோர்ட் அப்படின்னு போடுறேன். அப்புறம் அதுக்கு வேல்யூ வந்து என்ன வேல்யூ, ஏதாச்சும் ஒரு வேல்யூ. சீனுன்னு போடுறேன், என் பேரே போடுறேன். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம், நம்ம எழுதியிருக்கிறது வந்து இந்த பேராகிராஃப் அந்த இன்புட் வாங்குறதுனால அந்த செக் பாக்ஸுன்றது இதுக்கு சம்மந்தப்பட்டதுனால ரெண்டும் ஒரே பேராகிராஃப் எழுதணும். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுங்களா? நியூ பாக்ஸ் வந்துடுச்சு. வாட் இஸ் யுவர் நேம் சீனு டிக் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இது மாதிரி இன்னொரு சீனுன்ற மாதிரி சீனுன்னு ஒன்று எழுதினேன். இப்போ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி இன்னொன்று எழுதி காட்டுறேன். சீனு டாங்கி அப்படின்னு எழுதிட்டு இதே செக்ஸ் பாக்ஸ் இன்புட் வாங்குகிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டைப் மட்டும் மாற்றிக்கோங்க. ஃபோட்டோக்கு சின்ன வேல்யூ மட்டும் மாற்றிக்கோங்க. டாங்கி அப்படின்ட்டு டாங்கி அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? சீனு டாங்கி ரெண்டு வந்திருக்கு. ரெண்டையுமே கிளிக் பண்ணிக்கலாம். என் பேர் சீனுவாக இருக்கும், டாங்கியாகவும் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் வந்து மேலே இருப்பேன் இல்லைன்னா ஃபீமேலாக தான் இருப்பேன். அதுவே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும், மாற்ற முடியாது. இதில் வந்து ரெண்டையுமே பண்ணிக்கலாம். தான் செக்ஸ் பாக்ஸ் ரேடியோ பட்டனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு. அப்புறம் பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறது பாருங்கள். பாஸ்வேர்டு டாட்டில் அதுவே எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மட்டும் போதும். இந்த பிஆர் டேக் வந்து இங்கே இப்போ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேல் ஃபீமேல் கிட்ட பாருங்கள். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன். ஸ்டார்டிங் டுட்டோரியல் இருந்திருக்கும். எடுத்துங்களா? வந்து சீனு அப்படின்னு போடுறேன். பாஸ்வேர்டு ஏதாச்சும் டைப் பண்ணுறேன். மேல்னு ஃபில் பண்ணுறேன். வாட் இஸ் யுவர் நேமு டாங்கி அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, இப்போது சீனு பாஸ்வேர்டு மேல் ஃபீமேல். ஓகே, இதை சப்மிட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும்ல. அந்த ஃபார்ம் பற்றி நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.